என் தங்கப்பிள்ளையே, நீ மறந்து விட்டாயா? இன்று இந்த சனிக்கிழமையின் விடியலில் நான் சொன்ன ஓர் அதிர்ஷ்ட நாள் உனக்கு வந்திருக்கிறது. என் குழந்தையே, உன் தாயானவள் உனக்கு சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக சரியாகவே புரிந்து கொள்ள வேண்டிய காலமும் உனக்கு வந்துவிட்டது. இந்த தாயானவள் உனக்கென்று ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் இந்த நேரம் இனி உனக்காக எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, உன் தாயானவள் அவ்வளவு சுலபமாக வெல்லாமும் எந்த ஒரு வாக்குறுதியையும் உனக்கு கொடுப்பது கிடையாது. நான் ஒரு வாக்குறுதியை உனக்கு கொடுக்கிறேன் என்றால் இதிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ காப்பாற்ற வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இதிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையை நீ முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் என் பிள்ளைக்கு நான் மீண்டும் மீண்டும் எடுத்து சொல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. என் பிள்ளையினால் எதையும் சரியாக புரிந்து கொள்ள முடியும். என் பிள்ளையினால் எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். தன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் கவனிக்க தொடங்கிவிட்டாயானால் இந்த வாழ்க்கையில் இனி உனக்கு கிடைக்கும் அத்தனை விஷயங்களையும் உன்னால் தெளிவுபட கொண்டு வர முடியும் அல்லவா? தேவையில்லாமல் எதையாவது எண்ணிக்கொண்டும் தேவையில்லாமல் எதையாவது நினைத்து கொண்டும் கலங்கி கொண்டிருக்கும் காலத்தை நிறுத்திவிட்டு நீ எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக நினைத்து விட்டாலே போதும். உனக்கு நல்லது நடப்பதையும் உன்னால் கண்கூடாக கண்டுவிட முடியும் என்பதுதான் உண்மை. உனக்கு நடக்கும் ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். இந்த விடியல் பொழுதை நான் உனக்கு வெற்றி பொழுதாக மாற்றிவிட முடிவெடுத்து விட்ட பிறகு இனி எதையும் எண்ணி என் பிள்ளை நீ கலங்க வேண்டாம். எதையும் சிந்தித்து என் பிள்ளை நீ வருத்தப்பட வேண்டாம். எத்தனையோ விஷயங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கென நடந்திருக்கும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை தேடி வரும் ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நான் இருப்பது உனக்கு எப்பொழுதும் நல்லதொரு தீர்வை கொடுக்கும் என்பதனை நீ நம்புகிறாயல்லவா? இந்த வராகி துணை இருக்கும் காலங்களில் உனக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கும் என்பதனை நீ ஏற்றுக்கொள்கிறாயல்லவா? அது போதும். உன்னுடைய மனது ஒரு விஷயத்தை சரியாக சிந்தித்து விட்டாலே போதும். மற்ற எல்லாமும் உனக்கு தானாகவே நடப்பதை உன்னால் தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும். எந்த நிலையிலும் என் பிள்ளை இனியும் எதையாவது எண்ணிக்கொண்டு நீ வருந்தி கொண்டிருக்காமல் உனக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் எல்லா விஷயங்களும் தெளிவாக நடக்கும் என்ற எண்ணத்தை நீ உனக்குள் கொண்டு வந்து விட்டாலே அது போதும். இந்த நாள் எதனால் நான் சொன்ன அந்த நாளாக மாறி இருக்கிறது, இன்று உனக்கு அப்படி என்ன விஷயம் நடக்கப் போகிறது என்பதனை எல்லாமும் நான் எடுத்து சொல்ல வருகிறேன். என் குழந்தையே, எல்லா நிலைகளிலுமே நாம் ஆசைப்பட்ட ஒன்று நமக்கு கிடைக்குமா என்று கேட்டால் அது கேள்விக்குறியான ஒன்றாகத்தான் இப்பொழுது இருக்கிறதல்லவா? நாம் என்ன எண்ணங்களை எல்லாமும் நமக்குள் வைத்திருக்கிறோமோ, என்னென்ன சிந்தனைகளை எல்லாமும் நமக்குள் தூக்கி சுமக்கிறோமோ, அதை எல்லாமும் கடந்து ஒரு சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கென நடக்காமலேயே போகலாம். நமக்கென பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் கிடைக்காமலேயே போகலாம். இனி என்னவென்றும் ஏதுவென்றும் நீ சிந்தித்து உன் நேரத்தை வீணடித்து கொண்டிருப்பதை விட அம்மா சொன்ன அந்த நாள் உன் வாழ்க்கையில் இனி என்ன கொடுக்க போகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் என்றுதான் நான் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய முயற்சி உனக்கு இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக கொடுக்கும். உன்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் மேலும் பல புரிதல்களை நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நாம் என்னவாக இதை பற்றி நினைத்தாலும்
இவை ஒவ்வொன்றிலும் இந்த வாழ்க்கை நமக்கு மிகப்பெரிய ஆச்சரியத்தை இனி கொடுக்க வேண்டும் அல்லவா? வராகி வந்துவிட்ட ஒரு வாழ்க்கையில் சோதனைகள் இல்லாமல் இல்லை, வேதனைகள் இல்லாமல் இல்லை. ஆனால் எல்லாமும் நீ நினைத்ததை விட ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஒரு நாள் அடைந்தே தீரும். எல்லா விஷயங்களிலும் என் பிள்ளை, நீ நினைத்ததை விட ஒரு சந்தோஷம் உனக்கு கிடைத்தே தீரும் என்பதுதான் உண்மை. உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதையெல்லாமும் எண்ணி கலங்கினாயோ அவை எல்லாமும் உனக்கு ஒரு சரியான புரிதலை நிச்சயமாக கொடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தெளிவான ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கை உனக்கு உருவாக்கி கொடுக்கும் என்பதிலும் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நல்லதை எடுத்துச் சொல்ல உனக்கு யாரும் இல்லை என்று கலங்காதே. உனக்காக நான் இருக்கும் பொழுது எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ பதறாதே. உன்னால் முடியாதது என்று இங்கு எதுவுமே கிடையாது. நீ நினைத்தால் இந்த வாழ்க்கையின் அத்தனை விஷயங்களும் உன்னை மேன்மைப்படுத்தி வாழ வைக்கும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. உன்னுடைய இந்த சூழ்நிலைகள் எல்லாமும் மாறக்கூடிய நேரம் வந்துவிட்டது. உன்னுடைய விருப்பம் போல இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற பல நல்ல விஷயங்களும் உனக்கு நடக்க வேண்டிய நேரமும் வந்துவிட்டது. என் பிள்ளை, எதையாவது எண்ணிக்கொண்டும் எதையாவது யோசித்து கொண்டும் நீ கலங்கி கொண்டும் நிற்காதே. இனி உனக்கு என்ன நடக்க வேண்டுமோ அதை ஒவ்வொன்றையும் நான் பார்த்து பார்த்து உனக்கு தரக்கூடிய நேரம் வந்துவிட்டதல்லவா? என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் பல உச்சங்களை தொடக்கூடிய நல்ல விஷயங்களும் இனி நடக்கக்கூடிய நேரமும் உனக்கு வந்து விட்டதல்லவா? என் பிள்ளை, நீ மனதால் நாம் யோசிக்கும் சில விஷயங்கள் நமக்கு நடக்கவில்லை என்று கலங்கினாலும் சில விஷயங்கள் ஒரு நொடியில் நடந்து விடுவதையும் நீ கண்கூடாக காண்கிறாயல்லவா? சில விஷயங்கள் உனக்கு நல்லதொரு புரிதலை கொடுப்பதையும் நீ கட்டாயமாக உணர்ந்து கொள்கிறாயல்லவா? எல்லாமும் ஒரு நாள் மாறும் என்ற நம்பிக்கை தானே. எல்லா விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் ஒரு நாள் மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துவிடும் என்ற ஒரு நம்பிக்கையினால்தான் இங்கு ஒவ்வொருவரினுடைய வாழ்க்கையும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இங்கு ஒவ்வொருவரினுடைய வாழ்க்கையும் ஒவ்வொரு நிலைகளையும் கடந்து சென்று கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. எத்தனையோ சூழ்நிலைகளை எல்லாமும் நீ எப்பொழுதும் சரியாக முன்னெடுத்து வந்து கொண்டிருக்கிறாய். வராகி இதற்கெல்லாமும் சேர்த்து வைத்து உனக்கான ஒரு மகிழ்ச்சியை உனக்கு கொடுக்க வேண்டும் அல்லவா? உன் தாயானவள் உனக்கான நிம்மதியை உன் கைகளில் ஒப்படைக்க வேண்டும் அல்லவா? உன்னை சூழ்ந்து வரும் இந்த தேவையற்ற மனிதர்களினுடைய ஒவ்வொரு நிலைகளையும் நான் அறிவேன். இவர்களின் உண்மையான எண்ணம் என்னவென்பதனை நான் அறிவேன். இவர்கள் உனக்கு என்ன செய்ய நினைக்கிறார்கள் என்பதனையும் நான் அறிவேன். இவை எல்லாமும் தெரிந்த பிறகும் உன் வாழ்க்கையில் நடக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நான் இதற்கு மேலும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாதல்லவா? எந்த ஒரு விஷயத்தையும் நாம் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தோமானால் உனக்கு நடக்கும் பல நல்ல விஷயங்கள் கூட இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்காமல் போய்விடும். உனக்கு கிடைக்கக்கூடிய பல சந்தோஷமான விஷயங்கள் கூட உனக்கு கிடைக்காமல் போய்விடும். இதையெல்லாமும் நாம் புரிந்து கொண்டோமானால் என் பிள்ளையை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு தீமைகளையும் வேறறுத்து இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை உனக்கு கொடுத்து உன்னை சரியாக வழிநடத்த முடியும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருந்து சொல்வது எல்லாமும் இனி எப்பொழுதுமே உன்னை சரியாக கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள். எப்பொழுதுமே சரியான திசைகளில் இந்த வாழ்க்கை உன்னை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ புரிந்து கொள். எப்பொழுதுமே நாம் இருக்கும் இந்த காலங்கள் இனி முழுக்க முழுக்க உன்னை தெளிவுபடுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். முழுக்க முழுக்க உனக்குள் இந்த வாழ்க்கை மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னை சூழ்ந்து வரும்
எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொண்டோமானால் இனி அத்தனையிலும் இருந்தும் உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக உன்னால் சரியாக மீட்டெடுத்து விட முடியும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. இந்த காலங்கள் இத்தோடு முடியாது. இன்னமும் பல தருணங்களையும் பல திருப்பங்களையும் நமக்கு தர வேண்டிய அவசியம் இருக்கின்றது. இந்த நேரம் இனிமேலும் நமக்கான ஒவ்வொரு புரிதலையும் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. நம்மை சூழ்ந்து வரும் இந்த பிரச்சனைகளை எல்லாமும் ஒன்றுமில்லாததாக மாற்றி, நம்மை சூழ்ந்து வரும் இந்த விஷயங்களை எல்லாமும் எதுவும் நடக்காதது போல மாற்றி இந்த மனிதர்கள் வேடிக்கை பார்க்க நினைக்கிறார்கள் அல்லவா? இவர்களுக்கு மத்தியில் என் பிள்ளை நிச்சயமாக நீ வாழ்ந்து காட்டுவாய். இவர்களுக்கு மத்தியில் என் பிள்ளை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சாதித்து காட்டுவாய் என்பதனை நான் அறிவேன். உன்னை பற்றி நான் அறிந்த உண்மைகள் இவை. உன்னால் முடியும் என்பது நான் அறிந்த உண்மைகள். எந்த ஒரு விஷயத்தையும் உன்னால் சாதிக்க முடியும் என்பது நான் அறிந்த உண்மைகள். அதனால் எதற்குமே என் குழந்தை சட்டென்று நீ பதறக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்து என் பிள்ளை சட்டென்று நீ கலங்கக்கூடாது. உனக்கு என்ன நடக்கும் என்பது எல்லாமும் இனி வரும் காலங்களில் நிச்சயமாக புரிந்துவிடும். உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் உன்னால் சரியாக இனிமேல் தெரிந்து கொள்ள முடியும். எத்தனையோ முறை வராகி சொல்ல சொல்ல இந்த வார்த்தைகளை கேட்டு என் பிள்ளை உன் வாழ்க்கையில் பல நல்ல நிலையை நீ அடைந்திருக்கிறாய் என்பது உண்மை. இல்லை என்று யாராலும் மறுக்க முடியாது. உனக்குள் தோன்றுகின்ற பல தேவையற்ற எண்ணங்களும் கூட உன்னை விட்டு விலகி ஓடி இருக்கிறது. உன்னால் இது முடியாது என்று சொன்னவர்கள் மத்தியில் என் பிள்ளை பல விஷயங்களை நீ முடித்து காட்டி இருக்கிறாய் என்பதனையும் நான் அறிவேன். அதுபோலத்தான் இனி உனக்கான நேரம் எப்பொழுதும் உன்னை சந்தோஷமாக வழிநடத்தும் என்பதனை நீ மறந்து விடாது. உனக்கான காலம் இவை அத்தனையும் உன்னை சந்தோஷமாக வாழச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. என்னவாகும் என்று எல்லாமும் இனிமேலும் எதற்கும் பதறிக்கொண்டிருக்காது. எதிர்வரும் நேரம் உனக்கு நன்மையை தருகிறதோ இல்லையோ, நிச்சயமாக உன்னுடைய மனதில் தோன்றும் பல கேள்விகளுக்கு நல்ல பதிலை கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த வாழ்க்கையில் உனக்கென கிடைக்கும் பல தேவையற்ற விஷயங்களுக்கு நல்லதொரு பலனை இந்த வாழ்க்கை கொடுக்கப் போகிறது என்பதனையும் நீ மறந்து விடாது. என் தங்கமே, அடுத்தவர்களை காயப்படுத்தி அதை ரசிக்கும் மனிதர்கள் இன்னமும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இன்னொருவரின் கஷ்டத்தில் அவர்களின் சந்தோஷத்தை பெறுகிறார்கள் அல்லவா? இவர்களுக்கெல்லாமும் இந்த வாழ்க்கை சரியானதொரு பாடத்தை நிச்சயமாக கற்றுக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. இவர்களுக்கெல்லாம் சரியானதொரு நிலையை இந்த வாழ்க்கை சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது. நான் இருக்கும் பொழுது உனக்காக வேண்டி நான் என்னவெல்லாம் தர எண்ணுகிறேனோ, நான் இருக்கும் பொழுது உனக்காக இந்த வாழ்க்கையில் எதையெல்லாமும் தந்துவிட நினைக்கிறேனோ அதையெல்லாமும் என் பிள்ளை அடுத்தடுத்த நிலைகளில் நீ சரியாக உணர்ந்து கொள்ள வேண்டும். அடுத்தடுத்த நிலைகளில் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எத்தனையோ முறை உனக்கு நான் ஒவ்வொன்றையும் சொல்லித் தருகிறேன் என்பதனை கடந்து இனி உனக்கு நடக்கும் அத்தனை விஷயங்களும் உனக்கு மேன்மையை கொடுக்கட்டும். மேலும் மேலும் பல சந்தோஷங்களை உனக்கு தரும்படியான ஒரு நிலையை நான் உருவாக்குவேன். என் பிள்ளையை ஒவ்வொரு விடியலும் இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைத்த ஒரு புதிய வரம் அல்லவா? ஒவ்வொரு விடியலும் நமக்கு கிடைத்திட்ட மிகப்பெரிய சந்தோஷம் அல்லவா? இதை புரிந்து கொண்ட பிள்ளைகள் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக விட்டுவிட மாட்டார்கள். இந்த வாழ்க்கையை ஒருபோதும் தொலைத்து விட மாட்டார்கள் என்பதுதான் உண்மை. அதுபோல உனக்கு நடக்கும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள். உன்னை தேடி வரும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள். நான் இருக்கும் நேரம் இனி உனக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் உறுதியாக கிடைக்க வேண்டும். எந்த இடத்திலும் என் பிள்ளை தன் வாழ்க்கையை
நிச்சயமாக நீ விட்டுவிடக் கூடாது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத பல நிலைகளை நான் பார்த்துவிட்டேன். ஏனென்றால் இந்த மனிதர்கள் வேண்டும் என்றே உனக்குள் பல இன்னல்களையும் துன்பங்களையும் தந்து விட்டார்கள். இனிமேலும் இது இப்படியே தொடராமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு முதலாவது நம்முடைய எண்ணங்களில் பல நல்லதொரு நிலையை நாம் கொண்டு வர வேண்டும். நம்முடைய சிந்தனைகள் எல்லாமும் மாறத்தான் வேண்டும். பல ஆச்சரியங்களை இந்த வாழ்க்கை உனக்கு நிம்மதியாக கொடுக்கும் இந்த காலம். என் பிள்ளை, இனி எதையுமே நீ தொலைத்து விடக்கூடாது. பல நிலைகளை நீ கடந்து வந்து விட்டாய். பல சோதனைகளை என் பிள்ளை தாண்டி வந்து விட்டாய். உன்னை ஆட்டி படைக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் உனக்கான உண்மைகளை நீ உணரத் தொடங்கி விட்டாய். அப்படி இருக்கும் பொழுது இனி எதையும் எண்ணி என் பிள்ளை நீ வருந்த வேண்டாம். இனி எதையும் யோசித்து என் பிள்ளை நீ வருத்தம் கொண்டு நிற்க வேண்டாம். உன்னுடைய நேரமும் உன்னுடைய காலமும் இனி உனக்காகவே வருகின்ற இந்த மாற்றங்களை தெரிந்து புரிந்து உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள். இதுவரையிலும் என் பிள்ளை நீ சந்திக்கின்ற விஷயங்கள் எல்லாமும் இனியும் உன்னை மேன்மைப்படுத்துவதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய். இந்த நாள் மதிய நேரம் ஏகாதசி திதி ஆரம்பிக்கப் போகின்றது. சனிக்கிழமையோடு கூடி வருகின்ற ஏகாதசி நாளில் என் பிள்ளை நிச்சயமாக நீ பெருமாளினுடைய அருளை பெற வேண்டும். என் குழந்தையை, நாம் என்ன யோசிக்கிறோமோ அதை எல்லாமும் நாம் யோசித்து முடிக்கும் முன்னமே அதனை புரிந்து கொண்டு நமக்கு செய்யக்கூடிய ஒரு தெய்வத்தினுடைய அருளை நாம் பெறுகின்ற நேரம் நாம் எதையுமே விட்டுவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை நேரமும் என் பிள்ளை நீ என்னவாக உன் வாழ்க்கையை மாற்ற எண்ணினாலும் அதுவாக உனக்கு எல்லாமும் மாறக்கூடிய இந்த நேரத்தை நீ உருவாக்கி விட்டாலே அது போதும். உனக்கு சரியாகவே எல்லாமும் நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்வாய். சரியான எண்ணங்களும் சரியான தேவைகளும் எப்பொழுதும் உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனையும் என் பிள்ளை நீ கட்டாயமாக புரிந்து கொள்வாய் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பல நேரம் இனி உனக்காக நான் வந்து நிற்பது உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் கூட இனி வரக்கூடிய நாட்கள் உனக்கு அதை எல்லாமும் நல்லபடியாக உன் கண் முன்னால் நிறுத்தும். இந்த தெய்வம் உனக்காக இருப்பதை ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு காண்பித்து கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாது. சில நிலைகளை என் பிள்ளை நீ இன்னமும் கடந்து வர வேண்டிய அவசியம் உனக்கு இருக்கிறதல்லவா? சில நிலைகளை இந்த வாழ்க்கையில் என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் உனக்கு இருக்கிறதல்லவா? இனிமேல் என்னவாகுமோ ஏதுவாகுமோ என்று எல்லாமும் எதையும் எண்ணி எண்ணி நீ பதறிக்கொண்டிருக்காது. உனக்கு நடப்பது எல்லாமும் சரி என்று நீ உணரும் காலமும் வந்துவிட்டது. உனக்கு நடப்பது எல்லாமும் உண்மையானது என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் அந்த காலமும் வந்துவிட்டது. இனி உன்னை சூழ்ந்து வந்து நான் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க நினைக்கிறேனோ அதை எல்லாமும் நீ பெற்றுக்கொண்டு பெருமகிழ்ச்சியோடு இந்த வாழ்க்கையை வாழ தயாராகிவிடு. யாரும் நம்மை எதுவும் சொல்லிவிட முடியாதபடிக்கு நாம் வாழ்ந்து காட்டுவோம் என்ற ஒரு எண்ணம் என் பிள்ளையின் மனதிற்குள் வரும் பொழுது எந்த தவறுகளும் இந்த வாழ்க்கையில் உன்னை அறியாமல் உனக்கு நடக்காது. எந்த சோதனைகளும் இந்த வாழ்க்கையில் உன்னை தாண்டி உனக்கு நடக்காது என்பதனை புரிந்து கொள். இனி எல்லாமுமாக உனக்கு துணை இருக்கும் இந்த தாயினுடைய அன்பு உன்னை சரியாக மீட்டெடுக்கும் அன்பு என்பதனையும் நீ மறந்து விடாது. நல்லது நடக்கட்டும். எப்பொழுதும் என் பிள்ளைக்கு ஆனந்தம் தலைக்கட்டும். உன்னுடைய விருப்பம் போல இந்த வாழ்க்கையில் நீயும் பல நல்ல விஷயங்களை இனிமேல் அடைந்து உன் வாழ்க்கையை நம்பிக்கையோடு நீ வாழ்ந்து காட்டு. அது போதும். சரியாகவே உனக்கு எல்லாமும் நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். என் தங்கப்பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.